அனில் குஞ்சு இருக்கிறார் இல்லையா, நம்ம அனில் குஞ்சு, அதான் காக்கா கூட்டத்தினோட தலைவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, போன தடவை பக்ரீத் பண்டிகை வந்து அந்த பக்ரீத் பண்டிகை வரும்போது ஒரு பேம்ப்ளெட் போட்டு டிசைன் பண்ணி அதில் அவ்வளோ ஃபோட்டோவை போட்டு அனைவருக்கும் பக்ரீத் தின நாள் வாழ்த்துக்கள் போட்டார். அதே போல் ஈஸ்டர் வந்துருக்கீங்களா, ஈஸ்டர் இப்போ போச்சு, அந்த ஈஸ்டருக்கும் ஒரு பேம்ப்ளெட் போட்டு ஒரு டிசைன் பண்ணி அதில் ஒரு ஃபோட்டோ போட்டு அனைவருக்கும் ஈஸ்டர் தின நாள் வாழ்த்துக்கள் போட்டார். ஆனால் விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 2 வரியில், அதாவது திருக்குறள் போல் 2 வரியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முடிச்சிட்டார். 2 லைனில் முடிச்சிட்டார். ஆனால் அந்த 2 மதத்துக்கு மட்டும் டிசைன் பண்ணி பேம்ப்ளெட் போட்டு ஃபோட்டோவை போட்டு வாழ்த்துக்கள் சொன்ன விஜய், மானங்கட்ட விஜய், சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நக்கி பிழைக்கும் விஜய், சிறுபான்மையினர் ஓட்டுக்காக பிச்சை எடுக்கும் விஜய், உன்னுடைய பேரை சிறுபான்மை ஓட்டுக்கு ஆசைப்படல, ஏன் உன்னுடைய பேர் எல்லா மேடையிலும் விஜய் விஜய் விஜய்னு சொல்கிற மானங்கட்டவனே, உன் பேர் ஜோசப் விஜய், தெளிவாக சொல்லு. உன்னோட லெட்டர் பேரில் ஜோசப் விஜய்னு போடு. இப்படி பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுவல, எப்படியா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுவேன். அந்த பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது உன் பேர் என்னன்னு இருக்கும்? ஜோசப் விஜய் தானே இருக்கும், வெறும் விஜய்னு இருக்குமா? அதே போல் ஓட்டிங் மிஷினில் உன் பேர் என்னன்னு வரும்? ஜோசப் விஜய் தானே வரும். அப்போ இன்னிலேருந்தே நீ ஜோசப் விஜய்னு சொல்கிறா மானம் கட்டவனே. உனக்கு இந்துக்கள் ஓட்டு ஓணுன்ற மட்டும் உன் பேர் விஜய்னு வச்சுப்பேன், உன்னோட உண்மையான பேர் ஜோசப் விஜய் வைக்க மாட்டேன். ஆனால் வாழ்த்துக்கள் சொல்லும் போது மட்டும் சிம்பிளாக, இது கூட நீ போன வருஷம் சொல்லலை. போன வருஷம் எங்களை போன்றவர்கள், எங்களை போன்ற இந்துத்துவ கொள்கையில் உள்ளவர்கள் உன்னை அடித்த அடி, உன்னை மிதித்த மிதி, உன்னை கேட்ட கேள்வி, அதனால தான் இந்த வாட்டி கூட இந்த 2 வரியில் வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன். உனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம், தொடர்ந்து இந்துக்களை அவமதிக்கிறது வந்து டிஎம்கே. இப்போ டிஎம்கே மாதிரி நீயும் பண்ணினாக்கா டிஎம்கேவோட பி டீமாக தான் உன்னை நாங்கள் கருதுவோம். அதெல்லாம் நீ டிஎம்கேவோட பி டீம் தான், அதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. ஏன்னா ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார், நீயும் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன்னா அப்போ எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு வேண்டாம், எனக்கு சிறுபான்மை ஓட்டு மட்டும் இருந்தால் போதும், நான் ஜெயிச்சிரும்னு பகிரங்கமாக அறிவித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் நில்றா மானம் கட்டவனே. சிறுபான்மை ஓட்டுக்கு நக்கி பிழைக்கும் மானம் கட்டவனே, நீ ஆண்மகனாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு வேண்டாம், என் பேர் ஜோசப் விஜய்னு பகிரங்கமாக அறிவிச்சுட்டு எலெக்ஷன் நில்றா பார்க்கலாம், நீ டெபாசிட் வாங்குறா இல்லையா நாங்கள் பார்க்குறோம்.